இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கீங்களா? சரி, அதான் சொன்னீங்க, ஃபோன் பண்ணீங்க, அதனால தான் வாங்கினேன். 2 நாளாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டீங்க. சரி, அதான் என்ன சொன்னாங்க காலேஜில்? காலேஜ்ல 20 ஃபீஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து 1 மந்த்க்கு அப்புறம் வருவாங்க. யூனிவர்சிட்டினால யூனிவர்சிட்டி. சரி, ரைட், ஓகே. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதனால இந்த பல்லுகள்லாம் ஐயோ, என்னாச்சு? அடிபட்டுருச்சு. 1 மாசம் ஆச்சு. ரொம்ப முடியாம அதுக்கு வேலை செய்ய சொல்லவே இல்லை என்கிட்ட. என் மகன் மாதிரி நான் சொல்றேன் சார். அம்மா, நீங்க அதெல்லாம் இங்கே பாருங்க. நான் சொன்னா உங்களை தேடி வர சொல்லணும்னா இல்லையா? நான் உங்களை தேடி வரேனா இல்லையா? எதுக்காக வரேன்? அவர் பாவம் கோட்டில் இலையை எடுத்து படிக்க வைக்கிறார் பிள்ளைய. 1 மாசம் நான் கஷ்டப்பட்டேன். நீங்க என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? எனக்கு என் நம்பர் தான் இருக்குல்ல. படிப்பு வேற, இது உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப அது உதவி பண்றது என்னோட கடமை. சரி, நான் இருக்கேன். நீங்க அதை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்க, நான் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணிருக்க போறேன். எப்படி பேமெண்ட் எப்படி பண்ணுமா? ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ணுமா? செமஸ்டர் ஃபீஸ் ஆகுது. சரி, ரைட், ஓகே. சரி, இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சா போதுமா? போயிடுச்சா? ஃபீஸ் கட்டியாச்சு. நீ போயிட்டு காலேஜில் போயிட்டு என்ன ப்ரொசீஜராக பில்லெல்லாம் அது என்னவோ கேட்டு வாங்கிடு. சரியா? ஏன்னாச்சும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சரியா? எதுனாலும் நீங்கள் சொன்னாதான் தெரியும். நீங்கள் 3 பேரும் என்கிட்ட கான்டாக்டில் இருந்தால் தான் எனக்கு தெரியும். சரி. ஃபீஸ்னா மட்டும் வரக்கூடாது. எந்த கஷ்டம் நஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். சரி. ஒன்றும் இதில் ஒன்றும் இது கிடையாது. ஒருத்தருக்கு உதவி தான். இல்லைனா ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் உதவியாக கேட்கலாம் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேமா. நீங்கள் சொன்னீங்க உங்களை ஒரு பையனை நினைக்கிறீங்க, அதே தான் நானும் அம்மானு வாய் நிறைய தான் கூப்பிட்றேன். ஏதாவது கஷ்டனாலும் சொன்னால் தான் எனக்கு தெரியும். சரியா? இவ்வளோ தூரம் அடிபட்டுருக்கு, எது சொல்லாம இருந்தால் தான் வருத்தம். நீ நல்லா படி. சரியா? போயிட்டு பார்த்து வாங்க. எங்கே போனாலும் பொறுமையாக போங்க. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பொறுமையாக தான் போகிறோம். வர்றது அந்த மாதிரி வராங்களா? ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாவம். பல்லு இதாயிடுச்சு. சரியா? நீங்கள் எதுனாலுமே என்ன ஒரு கஷ்டனாலுமே என்கிட்ட சொல்லுங்க. சரியா? நீங்க அழுகிறாங்கன்னா அம்மா அப்பாவோட அழுகையை சந்தோஷமா மாற்ற வேண்டியது உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு இலையை எடுத்து அடுத்தவங்க சாப்பிட்ட இலையை எடுத்து அவர் உன்னை படிக்க வைக்கிறாரு. ஆனால் அவங்க கண்ணீர் விடுறாங்கன்னா உன் நல்லதுக்காக. நல்லா படி, நிறைய மார்க் வாங்கு. இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து அவர் பாட்டுக்கு எப்படி வேணாலும் கடந்துடலாம். இன்னைக்கு ஆக்சிடென்ட் அடிபட்டதோட பல்லெல்லாம் விழுந்து இன்னைக்கு வேலைக்கு போறாரு. யாருக்காக போறாரு? உன் ஒருத்தருக்காக போறாரு. உன் வாழ்க்கை மாறணும்னா கண்டிப்பா நீ நல்லா படிச்சா மட்டும்தான் மாறும். வேற எதுலையுமே மாறாது. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போகணும்னா அது உன் கையில தான் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட, 1 வருஷமா தாண்டி வர நான் இருக்கேன். படிக்க வச்சிருவேன். உன்னை கண்டிப்பா நல்லா படிக்க வச்சிருவேன். சரியா? அவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே மாத்தணும்னா அது உன் கையில தான் இருக்கு. அவங்கள 2 பேரும் உட்கார வச்சு நீ சாப்பாடு போடணும். அதான் என்னோட ஆசை. ரிசல்ட் வந்தோன்னு என்கிட்ட சொல்றேன். வந்தோன்னு சொல்றேன். ரிசல்ட் பார்த்து அடுத்து என்ன கோர்ஸ் போடுறது, எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே உன் கையில தான் இருக்கு. ஏதாவது போய் சேரணும், ஏதாவது படிக்கணும்னாலும் நீ சேரு, நான் சேர்த்து விடுறேன் உன்னை. படி, கவர்மெண்ட் எக்ஸாம் படி, விழுந்து படி. விழுந்து படிச்சா வாழ்க்கையில எழுந்து நிற்ப. சரியா? இப்பயே ஒன்றும் முடியலன்னா கஷ்டம் தான் படுவேன். ஓகேவா? நான் இருக்கேன். எங்க சேர்த்து விடணுமோ சொல்லுங்க, சேர்த்து விடுறேன். சரி, ரைட்.